கேடியா இருக்கான் அவன். ஆமா, இனியும் அவனை இப்படியே விடக்கூடாது. அவன் மெல்ல மெல்ல ரேவதிய நெருங்கிட்டான். இதுக்கு ஒரு என் கார்டு போடணும். சோ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாளைக்கே மருதுவுக்கும் ரேவதிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். என்னத்த சொல்றீங்க? மருதுக்கும் ரேவதிக்கும் நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜா? அத்தை, இது எப்படி நடக்கும்? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சத்தமா பேசாத. நாம இத நடத்தியே ஆகணும். அத்தை, இந்த வீட்ல இருக்கிற யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, ஒத்துக்க மாட்டாங்கதான். யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்தை முடிக்கணும். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். மருது கிட்ட விஷயத்த சொல்லி நாளைக்கு அவர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வா. அது உன்னோட வேலை. சரிங்க அத்தை. அப்போ ரேவதி? அது ஏதாவது சொல்லி நான் அவளை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை, ரேவதி ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஒத்துப்பாளா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்போ நமக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அந்த ராஜா சேதுபதியோட பேரன் ரேவதிய இந்த அளவுக்கு நெருங்கிட்டானோ, இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருக்கிறது ரொம்ப தப்பு. நாளைக்கு மருதுக்கும் ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடத்தியே ஆகணும். சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் அண்ணன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, போ. அண்ணே, நீ இன்னும் தூங்கலையா? எனக்கும் ரொம்ப வசதியா போச்சு. இப்ப எதுக்கு என் ரூம்க்கு வந்த? நான் எதுக்கு வந்தேன்னு சொன்னா, நீ சந்தோஷத்துல தலைகால் புரியாம ஆடுவ. வந்த விஷயத்த முதல்ல சொல்லு. விடிஞ்சா உனக்கும் ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஏய், சீரியஸாவா சொல்ற? ஆண்டியா இந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்க? நான் சீரியஸா தான் சொல்றேன். கல்யாண பையன் நேரத்தோட தூங்கி எழுந்துரு, அப்பதான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நில்லு. இந்த விஷயம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? இல்ல, இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா தான் நாம இத பண்ண போறோம். இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டான்னு அத்தை சொல்லிட்டாங்க. ஓஹோ, டூப்ளிகேட் கார்த்தி மாதிரி இதுவும் டூப்ளிகேட் கல்யாணமா? இதுக்கு தான் இவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்தியா? ஆமா. ஏன், உனக்கு சந்தோஷம் இல்லையா? சாமுண்டீஸ்வரியோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போறனா நிஜமாவே நீ லக்கி தான். அதெல்லாம் சரிதான், பட் இது ஆல்மோஸ்ட் திருட்டு கல்யாணம் மாதிரி தான் நடக்க போகுது. எப்படி நடந்தா என்ன, ரகசியமா பண்ணாலும் இது லீகல் மேரேஜ், அதுதான் முக்கியம். இந்த கல்யாணம் முதல்ல ரெஜிஸ்டர் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஊரை கூட்டி பெருசா மண்டபம் புடிச்சு உன் கல்யாணத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு உன்னோட பிக் டே, ஃப்ரெஷ்ஷா இரு. அவரு உன்னை விரும்புறாருன்னு அர்த்தம். போட்டு பாருங்க. நல்லா இருக்குங்க. அக்கா சொன்ன மாதிரி சாருக்கு என்ன பிடிச்சிருக்கா, அதனாலதான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து என்னையும் அம்மாவையும் காப்பாத்தினாரா? சச்சே, அப்படிலாம் இருக்காது. அக்கா தெரியாம சொல்றா. செயினை வச்சுதான் என்ன காப்பாத்தினதா சார் தான் சொன்னாரே. சார் கிட்ட சொன்ன மாதிரியே என் உயிரையும் என் அம்மா உயிரையும் காப்பாத்தினது இந்த செயின் தான். இது என்னோட லக்கி செயின். இங்க வா. The mobile number you have dialed either switched off
20, 35. சகல சொல்லு சகல. அத்தை கூட்டிட்டு வந்தாங்கல்ல 2 பேரு, அவங்க அங்க இருக்காங்களா? அவங்க இங்க இல்லையாப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரபரப்பா 2 பிரச்சனைங்க எங்கேயோ கிளம்பிச்சே. எப்ப போனாங்க? ஏப்பா அத்தையும் ரேவதியும் கிளம்புனாங்கன்னு சொன்னல, அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பிட்டாங்களே. ஏன் சகல என்னாச்சு? அவங்கள பத்தி கேக்குற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அத்தை நேத்து ஆபீஸ்க்கு வந்தாங்க. ஒருவேளை அவங்க என்ன பாத்துட்டாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஏப்பா என்னப்பா சொல்ற? பாத்துறாங்களா? ஆமா, அத்ததுக்கு நேத்து ஆபீஸ் வந்தாங்க. நான் இங்க இருக்க நானும் பார்க்க டவுட்ல தாங்க வந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க என்ன பாத்துருக்கலாம். காலையிலேயே ரேவதியை வேற வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதாங்க டவுட்டா இருக்கு. நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவ போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த 2 பேர் வேற வெளியே போயிருக்கிறத சொல்றீங்க, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுதுங்க. சகல நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது பயமா இருக்கேப்பா. ஏப்பா எனக்கு அப்பயே போய் தடிச்சுப்பா, இந்த 2 பிரச்சனையும் ஒன்னா போகும்போது ஏதோ பிரச்சனை வரும்னு. ஏப்பா சகல இப்ப என்னப்பா பண்ணலாம்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் இவங்க அங்க இருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை இவங்களை அங்க பாத்தீங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. கோவிலுக்கா? சகல நீ சொல்றத பார்த்தா ஏதோ கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கின்ற மாதிரியா இருக்கப்பா. வாய்ப்பு இருக்குங்க, அதுக்காக தான் உங்களை போய் பார்க்க சொல்றேன். இதோ இப்ப போயிடும் சகல, நான் பாத்துட்டு வந்து உனக்கு போன் பண்றேன். சரிங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிப்பா, நான் உடனே கிளம்புறேன்ப்பா. மாப்பிள, என்ன மாப்பிள வர சொன்ன? டேய், நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போறேன், நீ கொஞ்சம் ஆபீஸ்ல இருந்து பாத்துக்க. ஏன் மாப்பிள, ஏதாச்சும் பிரச்சனையா? வந்து சொல்றேன், நீ இங்கே இரு. சரி மாப்பிள.